தெரிஞ்சோன்னு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒட்டுதா நான் பார்க்கவே இருக்குதா? அதான் ஊசி போட்டிருக்காங்க. யோ நாங்க ஸ்ட்ரைட்டா தோட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம்யா. அப்படி இருந்தாலும் ஊசி போட்டிருக்காங்கல்ல, சௌபா இருக்கு. இதோ பாரு. யோ காலகாலமா தர்பூசணி சாப்பிடும்போது வெள்ளை கலர் சட்டையில பட்டா கூட சௌபா தான் ஆகும். இதெல்லாம் ஒரு காரணமா? இது ஒரு காரணம்னு சொன்னாங்கல்ல. யோ இதுல சின்ன ஒரு ஆணியை குத்துனால அந்த இடம் தண்ணி கெட்டு போயிடும் 3 மணி நேரத்துல. இதுல எப்படியா ஊசி ஏத்த முடியும்? வெயிலுக்கு எல்லாரும் தர்பூசணியா சாப்பிட்டா எங்க கூல் ட்ரிங்க்ஸ் யார் குடிக்கிறது? பாவீங்களா? இந்த மேலிடம் கொளுத்தி போட்டுச்சு, பத்திக்குச்சு, தர்பூசணி ஊத்தி மூடிருச்சு. யோ இதனால எவ்வளவு விவசாயிங்க அழிறாங்க தெரியுமாயா? அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்பா, எங்களுக்கு பிசினஸ் ஓடுதா அவ்வளவுதான். மக்களே எல்லாத்துலயும் ஊழல் பண்ணாங்க, எல்லாம் போச்சு. இப்ப விவசாயத்திலே ஊழல் பண்றாங்க. இத கேட்க யாரும் இல்லையா? இந்த தர்பூசணியை வெளியே வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயிங்க. சில கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியால இந்த தர்பூசணி விவசாயமே அழுது. இன்னைக்கு தர்பூசணி, நாளைக்கு மாங்காய், நாளைக்கு கொய்யாக்கா, இது மாதிரி போயிட்டே தான் இருக்கான். இதுல மருந்து கலந்து அதிக லாபம் வச்சா மக்களுக்கு இருக்க போறாங்க. ஒண்ணும் இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். கூல்ட்ரிங்க்ஸா இல்ல பழங்களா? கெமிக்கல் கூல் ட்ரிங்க்ஸ்ல இருக்கா இல்ல பழத்துல இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.